ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மார்னிங் டிஃபன் தாங்க. மல்லிகைப்பூ மாதிரி இட்லியும் அதுக்கு தக்காளி சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா, நான் வீட்டிலேயே அரைச்ச மாவு. இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்துருந்துச்சு. இதுக்கு தக்காளி சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ சீக்கிரம் காமிக்கணுன்றதுக்காக நான் வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இட்லியை ஊற்றி வச்சுட்டு நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க, இட்லி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, அதுக்கு நான் பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இட்லி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய சைஸில் எடுத்துருக்கிறேன். 3 தக்காளி, 7-8 காஞ்ச மிளகா, 2 சில்லு தேங்காய் பத்தை எடுத்துருக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் மல்லியும் கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த சட்னிக்கு தேவையானது. இப்போ நம்ம இதை வதக்கி எடுத்துடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லாதனால நான் பெரிய வெங்காயமே போட்டுக்கிட்டேன். சமையலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு சேர்த்திங்கன்னா வாசனையும் ருசியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட காஞ்ச மிளகாலாம் சேர்த்துக்கலாம். சில பேர் கடலைப்பருப்பும் சேர்த்து பண்ணுவாங்க. கடலைப்பருப்பு தனியாக நீங்கள் உளுந்து போடாட்டினா நீங்கள் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த உளுத்தம்பருப்பு போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி, தேங்காய் எல்லாம் 1 பை 1 சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மல்லி புதினாவை கழுவி தண்ணி வடிய வச்சுட்டேன். இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் நமக்கு இட்லி வெந்துருச்சு. இட்லியும் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. எடுக்கணும். இப்போ சட்னி நல்லா வதக்கிட்டோம். இதை வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு இது கூட நம்ம உப்பு போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். இது ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே இட்லி எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இட்லி எவ்வளோ சாஃப்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இட்லி எடுத்துட்டோம். தக்காளி சட்னி ஆறிடுச்சு. இப்போ அதையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி தான் ஒரு பெரிய ஜாருக்கு மாற்றிட்டேன் நான். இது கூட எவ்வளோ உப்பு தேவையோ அந்த தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி திக்காக தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். தாளிக்காமல் அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். ஆனால் என் பசங்களுக்கு தாளிச்சா தான் பிடிக்கும். அதனால் நான் தாளிக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டு கொட்டிடலாங்க. அவ்வளோதான், தாளிப்பு முடிஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு சட்னியில் தாளிப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ருசியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பாருங்கள், சூப்பரான தக்காளி சட்னி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.